மத்தாப்பாக கருகிய மத்தாப்பாக ராக்கெட்டாக அது கருகி போனதாக இருக்கிறதை, வான வேடிக்கையாக இருக்கிறதை சுட்டிக்காட்டுகிறார். இதையெல்லாம் சுட்டிக்காட்டுகிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. எனவே ஒரு குடும்பத்தினருக்கு மட்டும் கடந்த இந்த வருடத்தையும் சேர்த்து 5 ஆண்டுகளாக இருக்கிற இந்த தீபாவளியை மக்கள் தீபாவளியாக மாற்றுகிற வல்லமை அண்ணன் எடப்பாடியாருக்கு உண்டு. இந்த தீபாவளியை மிக சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்கள். ஏனென்றால் வருகிறது நல்ல தீபாவளி, மக்கள் தீபாவளி. அந்த சந்தோஷத்தோடு கொண்டாடுங்கள், பாதுகாப்பாக கொண்டாடுங்கள். ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் திமுக மருத்துவமனைக்கு சென்று விடாதீர்கள். கிட்னிக்கு பாதிப்பு இருக்காது. வருகிற தீபாவளி நல்ல தீபாவளியாக இருக்கும். நரகாசுரனை அழிக்கிற, வதம் செய்கிற வல்லமை எடப்பாடியாருக்கு இருக்கிறது. எனவே கண்டிப்பாக ஒரு நோக்கம் என்ன? மக்களுடைய உரிமை தானே, மக்களுடைய உரிமையை பெற்றுத்தர்றது தானே. அதற்காக தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி கலைந்து வரும் இந்த 2026 தீபாவளியில மக்கள் மனசாட்சியாக அதிமுக திமுக இந்த 2 ஆட்சியும் பார்த்துட்டோம். சீமான் அவர்கள் களத்திலே இல்லை. அதான் அதை பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது. ஏன்னா சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவார். அண்ணன் சட்ட ஒழுங்கை நாங்கள் பாதுகாப்போன்னு. ஆனால் முத்துக்கு முத்தாக இறங்கி ஸ்டேஜில் இறங்கி குத்துக்கு குத்தாக குத்து விடக்கூடிய நாம் தமிழரை மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். இந்த 3 இயக்கங்களை புறக்கணித்து விட்டு வரும் தீபாவளி நம்மளுக்கான தீபாவளி, எழுச்சியான